ஓம் சாய்ராம். ஷீரடி தெய்வம். அத்தியாயம் 39. பாபாவோர் ஞானப் பெட்டகம். நட்பேறு பெற்ற ஷீரடி. இந்த அத்தியாயம் பகவத்கீதையின் ஒரு செய்யுளுக்கு பாபா தந்த விளக்கத்தை பற்றி கூறுகிறது. பாபாவுக்கு வடமொழி தெரியாது என்றும் கீதைக்கான பொருள் விளக்கம் தந்தது நானா சாஹிப் சந்தோர்கர்தான் என ஆட்சேபனை செய்தார். ஹேமந்த் பந்த் அந்த ஆட்சேபத்தை எதிர்த்து வாதாடி வேறொரு அத்தியாயம் எழுதினார். இதே விளக்கம் 50ஆம் அத்தியாயத்திலும் உள்ளதால் 50ஆம் அத்தியாயம் இந்த அத்தியாயத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது. நான் மகாசமாதி எய்தும் வரை ஸ்ரீ சாயி வாழ்ந்து நடமாடிய ஷீரடியும் துவாரகாமாயியும் நட்பேறு கூறியவை. யாருக்காக அவர் அத்தனை தூரம் வந்தாரோ, யாருடைய நன்றிக்கடனுக்கு தம்மை உரியவராக்கி கொண்டாரோ, அத்தகைய பெருமைக்குரிய ஷீரடி மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். முதலில் ஒரு கிராமமாக இருந்த ஷீரடி பாபாவின் வாசத்தால் பெரும் முக்கியத்துவம் பெற்றதாயிற்று. ஷீரடி ஒரு புனித பயணத்திற்குரிய தீர்த்தம் கஷேத்திரம் என்ற பெருமைக்குரியதாயிற்று. ஷீரடியில் வாழும் பெண்கள் அனைவரும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். பாபாவின் பால் அப்பெண்கள் கொண்ட பூரணமான நம்பிக்கையும் நட்பேற்றிற்கும் உரியது. அவர்கள் குளிக்கும் போதும், சோளம் அரைக்கும் போதும், பொடி செய்யும் போதும், மற்ற இல்லற தர்மங்களை செய்யும் போதும் பாபாவின் புகழையே பாடினார்கள். அவர்களின் அத்தகைய அன்பும் நட்பேறு பெற்றது. பாபாவின் புகழை பாடுவோரின் கேட்போரின் மனக்கொந்தளிப்பை அவர் தம் பாடல்கள் அகற்றி சந்தோஷப்படுத்தியது. இனிமையான பாடல்களே அவர்கள் பாடினார்கள். பாபாவின் வடமொழி புலமை. பாபாவுக்கு வடமொழி புலமை உண்டு என்பதை யாரும் நம்பவில்லை. ஒரு நாள் பாபா நானா சாஹிப் சந்தோர்கர் கீதையின் ஒரு செய்யுளுக்கு சிறந்த பொருள் விளக்கம் அளித்து அனைவரையும் அதிசயத்தில் ஆழ்த்தினார். இதை பற்றிய விவரம் பி.வி. தேவ் என்னும் ஓய்வு பெற்ற மம்மல்தாரால் எழுதப்பட்டு சாயிலீலா சஞ்சிகையில் தொகுப்பு 7 சுத விஷயா பக்கம் 563 மராத்தி மொழியில் பதிக்கப்பட்டது. மேலும் சகோதரர் பி.வி. நரசிம்ம சாயி எழுதிய 2 நூல்களான சாயி பாபாவின் சாசான்மிருதம் திருமொழிகள் என்னும் நூலில் இதை பற்றிய குறிப்பு வருகிறது. பி.வி. தேவ் 27/9/1936 நாள் அன்று தன் ஆங்கில வாக்குமூலத்தில் இது பற்றி குறிப்பிட்டுள்ளார். இத்துடன் சுவாமி எழுதிய பக்தர்களின் அனுபவங்கள் என்னும் நூலிலும் பதிப்பிக்கப்பட்டிருக்கிறது. நானா சாஹிப்பிடமிருந்து பி.வி. தேவ் நேரடி தகவல் ஆதலால் அவருடைய கூற்று கீழே அளிக்கப்பட்டுள்ளது. பாபாவின் கீதை ஸ்லோக விளக்கம். நானா சாஹிப் சந்தோர்கர் வேதாந்தத்தில் சிறந்த ஒரு மாணவர். அவர் கீதையை விளக்கங்களுடன் பயின்றிருக்கிறார். அதனால்தான் எல்லாம் கற்றறிந்தவர் என்ற கர்வத்தில் இருந்தார். அத்துடன் இவைகளை பற்றியோ வடமொழி புலமையோ பாபாவுக்கு இல்லை என்று கற்பனை செய்து கொண்டார். எனவே ஒரு நாள் பாபா நானாவின் அரைகுறை ஞானத்தை அம்பலப்படுத்தினார். இந்நிகழ்ச்சி நடந்தது பாபாவிடம் கூட்டம் திரளத் தொடங்குவதற்கு முன்பாகும். அந்நாள்களில் இது போன்ற அடியார்களிடம் தனியாக உரையாடல் நிகழ்த்துவது உண்டு. ஒரு நாள் நானா பாபாவின் கால்களை பிடித்து விட்டபடி வாயில் எதையோ முணுமுணுத்து கொண்டிருந்தார். நானாவுக்கும் பாபாவிற்குமான உரையாடல். பாபா: நானா, உனக்குள்ளே நீ என்ன முணுமுணுத்து கொண்டிருக்கிறாய்? நானா: நான் ஒரு வடமொழியிலிருந்து ஒரு ஸ்லோகத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாபா: என்ன ஸ்லோகம்? நானா: பகவத்கீதையின் ஸ்லோகம். பாபா: அதை சத்தமாக கூறு. நானா பகவத்கீதையின் 4ஆம் அத்தியாயத்தில் உள்ள 34வது ஸ்லோகத்தை ஒப்புவித்தார். அந்த ஸ்லோகம்: தத்வித்து பரணிபதேன பரிப்ரஷ்னேன சேவையா தேஷ்யந்தி
தே நாணம் ஞானினால் தத் வதர்ஷின. பாபா: நானா, அது உனக்கு புரிகிறதா? நானா: ஆம். பாபா: அப்படியானால் நீ அந்த ஸ்லோகத்தை விளக்கிக் கூறு. நானா: சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்தும் குருவிடம் கேட்டும் பணிவிடை செய்தும் அந்த ஞானம் என்பது என்ன என்பதை அறிவாயாக. அப்போது உண்மை ஞானத்தின் சத்பொருளை, பிரம்மத்தை எய்திய அந்த ஞானிகள் ஞானோபதேசத்தை உனக்கு நல்குவார்கள் என்பது அதன் பொருள். பாபா: செய்யுள் முழுவதுமாக இத்தகைய திரண்ட விளக்கம் எனக்கு தேவையில்லை. ஒவ்வொரு சொல்லுக்கும் அதன் இலக்கணம், அதன் பொருள் முதலியவற்றை கூறு. பின்னர் நானா அதை பதம் சொல் பதமாக விவரித்தார். பாபா: வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் செய்தால் மட்டும் போதுமா? நானா: பிரணிபாத என்ற சொல்லுக்கு சாஷ்டாங்க நமஸ்காரம் என்னும் பொருளைத் தவிர வேறு எப்பொருளும் எனக்கு தெரியாது. பாபா: பரிப்ரஷனா என்றால் என்ன? நானா: அதுவே கேட்டல். பாபா: பரிப்ரஷனாவைப் போல் பிரஷனாவும் ஒரே பொருளை உணர்த்தினால் வியாசர் ஏன் பரி என்னும் அடைமொழியை முன்னால் சேர்த்தார்? வியாசர் என்ன பைத்தியமாக இருந்தாரா? நானா: பரிப்ரஷனாவிற்கு அதைத் தவிர வேறெந்த பொருளும் எனக்கு தெரியாது. பாபா: சேவா, அது எத்தகைய சேவையை குறிக்கிறது? நானா: நாங்கள் எப்போதும் செய்து கொண்டிருக்கும் அதைத்தான். பாபா: அத்தகைய சேவை செய்தால் போதுமா? நானா: சேவை என்ற சொல் அதைத் தவிர வேறு எதனை குறிக்கிறது என்று எனக்கு தெரியாது. பாபா: அடுத்த வாக்கியத்தில் உபதேசன் திதே ஞானம் என்பதில் ஞானம் என்ற சொல்லுக்கு வேறு எந்த சொல்லையாவது போட்டு அதை அங்ஙனம் படிக்க முடியுமா? நானா: ஆம். பாபா: என்ன சொல்? நானா: அஞ்ஞானம். பாபா: இந்த சொல்லை போட்டு அஞ்ஞானத்திற்கு பதில் செய்யுளிலிருந்து ஏதேனும் பொருள் உணரப்படுகிறதா? நானா: சங்கர பாஷ்யம் அத்தகைய பொருள் தரும் அமைப்பு எதையும் தரவில்லை. பாபா: அவர் தராததைப் பற்றி கருத்தில் கொள்ளாதே. அஞ்ஞானம் என்னும் சொல் இன்னும் சிறந்த பொருளை உணர்த்தும் என்றால் அதை உபயோகிப்பதற்கு தடை ஏதும் உண்டா? நானா: அஞ்ஞானம் என்பதை அதில் வைத்து பொருளை உணர்வது எவ்வாறு என்பது எனக்கு விளங்கவில்லை. பாபா: கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் ஞானிகளையும் தத்துவதரிசிகளையும் நாடி அவர்களை சாஷ்டாங்கமாக நமஸ்கரித்து தத்துவம் தொடர்பான கேள்விகளையும் சேவைகளையும் செய்யுமாறு ஏன் சொல்கிறான்? கிருஷ்ணர் தானே ஒரு தத்துவதரிசியும் ஞான ரூப மூலமும் அல்லவா? நானா: ஆம். அவ்வாறென்றால் அவர் அர்ஜுனனிடம் ஞானிகளை அணுகுமாறு ஏன் குறிப்பிட்டார் என்பது விளங்கவில்லை. பாபா: இதை நீ புரிந்து கொள்ளவில்லையா? இக்கேள்விக்கு விடை தெரியாத நானாவின் செருக்கு குலைவுற்றது. கர்வம் அழிந்தது. பின்னர் பாபா தன் விளக்கத்தை தொடர்ந்தார். பாபாவின் தெளிவான விளக்கம்: ஞானிகளின் முன்னால் வெறுமனே சாஷ்டாங்கமாக நமஸ்கரிப்பது மட்டும் போதாது. நம் சத்குருவிடம் சர்வாஸ்ய சரணாகதி, பரிபூரணமாய் சரணடைதல் அடைய வேண்டும். கேள்வி கேட்டால் மட்டும் போதாது. ஒழுங்கற்ற முறையிலும் குருவை சிக்கலில் மாட்டிவிடும் வகையிலும் கேள்வி இருக்கக்கூடாது. விடைகளில் உள்ள பிழைகளை சுட்டிக் காட்டுதல் கூடாது. வீணான ஆர்வத்துடன் கேட்கக்கூடாது. காரிய தொடர்பிலான ஆன்மீக முன்னேற்றம் அல்லது மோட்சத்தை அடையும் நோக்கத்தில் கேள்வி இருத்தல் வேண்டும். சேவை என்பது ஏதோ பணி செய்வது என்பது அல்ல. தான் செய்வதற்கோ அல்லது மறுப்பதற்கோ உரிமை உள்ளவன் என்ற உணர்வோடு செய்வது உண்மையான சேவை அன்று. இவ்வுடலின் சொந்தக்காரன்தான்
தான் அல்ல என்றும் இந்த உடல் குருவுக்கே அர்ப்பணிக்கப்பட்டது என்றும் அவருக்கு சேவை செய்வதற்கு மட்டுமே உள்ளது என்றும் உணர்தல் வேண்டும். இம்மனப்பான்மையோடு ஒருவன் நடக்கத் தொடங்கினால் முந்தைய ஸ்லோகத்தில் குறிப்பிட்ட ஞானம் என்பது எதனை குறிக்கிறது என்பதை சத்குரு உணர்த்துவார். ஞான உபதேசத்தின் செயலாக்கம். குரு அஞ்ஞானத்தை போதிக்கிறார் என்று கூறுவதன் பொருள் நானாவுக்கு விளங்கவில்லை. இங்ஙனம் ஞானோபதேசம் செயல்படுத்தப்படுகிறது. அறியாமையை அழிப்பதே ஞானம். கீதை அத்தியாயம் 18 66வது ஸ்லோகத்திற்கு ஞானேஸ்வரியில் கூறப்படுவதாவது: ஓ அர்ச்சுவை, அறியாமையை அகற்றுவது என்பது கனவும் தூக்கமும் மறைந்து விடுமானால் நீ உன்னுடையவனே, அது அங்ஙனமே. கீதை அத்தியாயம் 5 அறியாமையை அழிப்பது என்பதை தவிர ஞானத்தில் மாறுபாடாகவோ அன்றி தற்சார்புடையதாகவோ வேறு ஏதேனும் உள்ளதா எனில் இல்லை என்றே உணர்தல் வேண்டும். இருளைத் துரத்துவது என்பதற்கு ஒளி என்றே பொருள்படுகிறது. இருளும் ஒளியும். ஒளியைப் பற்றி பேசுகிறோம். அத்வைத நிலையை நாம் உணர வேண்டுமென்றால் நம் மனதில் துவைத உணர்வை நீக்க வேண்டும். அதுவே நாம் அத்வைத நிலையை உணர்தல் ஆகும். துவைத நிலையை மனதில் கொண்டுள்ள ஒருவன் அத்வைத நிலையை பற்றி பேச இயலாது. அப்படி ஒருவன் பேசுவானாகில் அதே நிலையை அடைந்தால் ஒழிய எங்ஙனம் அறிய முடியும், உணர முடியும்? குரு சீடன் ஒற்றுமையும் வேற்றுமையும். சீடனும் குருவைப் போலவே உண்மையில் பண்புருவானவர். மனப்பான்மையில் மேலான உணர்வு, மிகச் சிறந்த அமானுஷ்ய சத்துவநிலை, ஒப்பற்ற செயலாற்றல், ஐஸ்வர்ய யோகம் எனும் தெய்வீக சக்திகள் இவைகளிலேயே சீடனுக்கும் குருவுக்கும் உள்ள வேறுபாடு நிலவுகிறது. குரு நிர்குணமானவர், சச்சிதானந்த மயமானவர். உண்மையில் மனித வர்க்கத்தை உயர்த்தி உலகை உய்ப்பிப்பதற்கே அவர் மனித உருவம் எடுக்கிறார். அதனால் அவர் நிர்குணத்தன்மை எல்லளவும் பாதிக்கப்படுவதில்லை. அவர்தம் வியாபகம் தெய்வீக சக்தி, ஞானம் முதலியன குறைவதில்லை. உண்மையில் சீடனும் அதே ரூபத்தில்தான் இருக்கிறான். கணக்கற்ற பிறப்பு இறப்புகளுடைய முன்வினை பயனால் அறியாமை என்னும் ரூபத்தில் அவன் பார்வையில்தான் சுத்த சைத்தன்யன் என்பதை அறிய விடாமல் மறைக்கிறது. அத்தியாயம் 5 ஸ்லோகம் 15. மேலே இச்லோகத்தில் கூறப்பட்டுள்ளபடி அவன் நான் ஜீவன்தான் ஒரு தாழ்வான பரிதாபமான ஜீவன் என்று எண்ணுகின்றான். அறியாமை என்னும் இவ்வேர்களை களைந்து அவனுக்கு உபதேசம் அளிக்க வேண்டும். தாழ்வான ஈனமான எல்லையற்ற பிறவிகளை எடுத்து பல முடிவில்லாத பிறப்புகளினால் திக்பிரமை அடைந்த சீடனுக்கு குரு நூற்றுக்கணக்கான பிறப்புகளில் நீ கடவுள், நீ வலிமை உள்ளவன், நீ செல்வம் உள்ளவன் என்று உபதேசிக்கிறார். பின்னர் தானே அவன் உண்மையில் கடவுள் என்பதை சிறிதளவு உணர்கிறான். மாயத் தோற்றத்தில் சீடன் உழன்று கொண்டிருக்கிறான். தானே உடல் என்றும் தானே ஜீவன் என்றும் பரமாத்மாவும் கடவுளும் தன்னிடம் இருந்து வேறானவை என அவன் எண்ணுகிறான். இது கணக்கற்ற பிறவிகளை அவன் முன்பு எடுத்ததனால் வருகின்ற மரபு பிழையாகும். அந்த மாயையிலேயே அவன் மகிழ்ச்சி, துயரம் என்னும் இரண்டையும் கலந்து அனுபவிக்கிறான். மாயையால் எழும் இப்பிழையை களைய, தன் அறியாமையின் வேரை அகற்ற அவன் தனக்குள் சில கேள்விகளை எழுப்ப வேண்டும். எங்ஙனம் இந்த அறியாமை உண்டாகிறது? அது எங்கு உள்ளது? இதை அவனுக்கு விளங்க வைத்து உணர்த்துவதுதான் குருவின் உபதேசம்.
அஞ்ஞானம் என்பவை நான் ஒரு ஜீவன், உடம்பே ஆத்மா, நானே கடவுள், கடவுள் உலகம் ஜீவன் இவை எல்லாம் வேறாவை, நான் கடவுள் அல்ல. உடல் ஆத்மா என்பதை உணராதிருத்தல். கடவுள் உலகம் ஜீவன் இவைகள் யாவும் ஒன்று என்பதை உணராது இருத்தல். இப்பிழைகள் எல்லாம் அவன் கவனத்திற்கு கொண்டு வந்தால் ஜீவன் உலகம் உடல் இவை எல்லாம் என்ன என்பதும் இவையெல்லாம் ஒன்றுக்கொன்று தொடர்புள்ளவையா, ஒன்றுக்கொன்று மாறுபாடானதா அல்லது அனைத்தும் ஒன்றானதா என்பதை அறிந்து கொள்ள முடியும். ஞானம் பெறுதல் என்பது இவற்றையெல்லாம் அவனுக்கு போதித்து அவனது அறியாமையை அழிப்பதே ஞானம் ஆகும். அஞ்ஞானம் இவைகளின் போதனை ஆகும். ஞானமூர்த்தியாகிய ஜீவனுக்கு ஏன் இந்த ஞானம் போதிக்கப்பட வேண்டும்? ஞான உபதேசம் எனப்படுவது அவனது தவறை சுட்டிக்காட்டி அறியாமையை அகற்றுதலே ஆகும். பாபாவின் மேலும் சில விளக்கம். மேலும் தொடர்ந்தார் பாபா, பகனிபாத என்பது சரணாகதி. தம் உடலால் தம் உள்ளத்தால் தமது செல்வத்தால் சரணாகதி அடைய வேண்டும். ஏன் கிருஷ்ணர் வேறு ஞானிகளை கேட்கும்படி கூறினார்? நல்ல பக்தன் அனைத்தும் வாசுதேவன் என கொள்கிறான். பகவத்கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 9. எந்த குருவும் தன் அடியவருக்கு கிருஷ்ணராகி விடுகிறார். குரு சீடனை வாசுதேவனாக நினைக்கிறார். இவர்கள் இருவரையும் கிருஷ்ணர் தம்முடைய பிராணனும் ஆத்மாவுமாக கொள்கிறார். பகவத்கீதை அத்தியாயம் 7 ஸ்லோகம் 18. அத்தகைய குருமார்களும் பக்தர்களும் இருப்பதை அறிந்த கிருஷ்ணர் அனைவரும் இதை அறிந்ததற் பொருட்டாகவும் அவர்கள் தம் பெருமை திகழுதற் பொருட்டாகவும் அர்ஜுனனிடம் அவர்களை பற்றி சொல்கிறார். சமாதி மந்திர் எழுப்புதல். தாம் ஆர்வம் கொண்ட விஷயங்களில் அதை நிறைவேற்றி முடித்ததற் பொருட்டாக பாபா பேசியதோ வெற்று ஆர்ப்பாட்டம் செய்ததோ கிடையாது. ஆனால் நிதானத்துடன் உறுதியான பலன்கள் கிடைக்க சூழ்நிலைகளையும் சுற்றுப்புறங்களையும் அவர் மிகவும் திறமையாக அமைத்ததை எண்ணி மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இதை விளக்குவது போல் அமைந்த நிகழ்ச்சி சமாதி மந்திரின் கட்டிட வேலையாகும். பூட்டியின் கனவில் பாபா. நாக்பூரைச் சேர்ந்த பெருங்கோடீஸ்வரரான ஸ்ரீமான் பாபு சாஹிப் பூட்டி தனது குடும்பத்தாருடன் ஷீரடியில் வசித்து வந்தார். அவர் அங்கு தனக்கு சொந்தமான கட்டிடம் ஒன்று கட்ட எண்ணினார். அதன் பின் சில நாட்கள் சென்றதும் பூட்டி தீட்சத்தின் வாதாவில் தூங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் ஒரு கனவு காட்சி கண்டார். பாபா அவர் கனவில் தோன்றி அவருக்கு சொந்தமான வாதா ஒன்றை கோவிலுடன் கட்டும்படி பணித்தார். அங்கு உறங்கிக் கொண்டிருந்த ஷாமாவும் அதே காட்சியை கனவில் கண்டார். பாபு சாஹிப் எழுந்தபோது ஷாமா அழுது கொண்டிருந்ததை பார்த்தார். என்ன காரணம் என வினவினார். பாபா தன் கனவில் தமது அருகில் நெருங்கி வந்து வாதாவை கோவிலில் கட்டுக, நான் உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வேன் என தெளிவாக ஆணையிட்டார் என்றார் ஷாமா. பாபாவின் இனிமை நிறைந்த அன்பான மொழிகளை கேட்டதும் நான் உணர்ச்சி வசப்பட்டேன். என் தொண்டை அடைத்தது. எனது கண்களில் கண்ணீர் பொங்கி வழிந்தது. நான் அழத் தொடங்கி விட்டேன் என்றார் உணர்ச்சி பெருக்கில். வாதா உருவானது. பாபு சாஹிப் இருவரது கனவும் ஒத்திருந்ததைக் கண்டு ஆச்சரியப்பட்டார். பணமும் வசதியும் பொருந்திய அவர் அங்கு ஒரு வாதா கட்ட தீர்மானித்தார். மாதவ் ராவுடன் கலந்தாலோசித்து ஒரு திட்டம் தீட்டினர். காக்கா சாஹிப் தீக்ஷித்தும் அதை ஆமோதித்தார். பாபாவின் முன்னர் அது சமர்ப்பிக்கப்பட்டது. பாபாவும் அதை உடனே அங்கீகரித்தார். பின்னர் கட்டிட வேலை முறைப்படி தொடங்கியது. ஷாமாவின் மேற்பார்வையில் கீழ்த்தளம், உக்ரான அறை, கிணறு முதலியன பூர்த்தியாயின. லெண்டிக்கு போகும்போதும் வரும்போதும் பாபாவும் கட்டிட முன்னேற்றத்திற்கு பாபா சில யோசனைகளை தெரிவித்தார்.
மேற்படி வேலைகள் பாபு சாஹிப்பிடம் ஒப்படைக்கப்பட்டது. கட்டிடம் நிறைவேறிக் கொண்டிருக்கும் போதே ஒரு திறந்த முற்றம் அல்லது மேடை இருக்க வேண்டும் என்று நடுவில் ஸ்ரீ முரளிதரனின் குழலுடன் கூடிய கண்ணன் பிரதிஷ்டை செய்யப்பட வேண்டும் என்றும் பாபு சாஹிப் பூட்டிக்கு ஒரு எண்ணம் உதித்தது. இவ்விஷயத்தை பாபாவிடம் கூறி பாபாவின் சம்மதத்தை பெறும்படி ஷாமாவிடம் கூறினார் பூட்டி. பாபா வாதாவை கடந்து கொண்டிருக்கும் போது ஷாமா இதை பற்றி பாபாவிடம் கூறினார். ஷாமா கூறியதை கேட்ட பாபா அதற்கு சம்மதித்தார். கோவிலின் வேலை முடிந்ததும் நான் அங்கு தங்குவேன் என்றார் பாபா. பின்னர் வாதாவை உற்று நோக்கியபடி மேலும் தொடர்ந்தார். வாதா பூர்த்தியானதும் நாமே அதை உபயோகித்துக் கொள்ளலாம். நாம் அங்கு வாழுவோம், நடப்போம், விளையாடுவோம், ஒருவரை ஒருவர் கட்டி அணைத்து மகிழ்ச்சியாக இருப்போம் என்றார். பின்னர் ஷாமா பாபாவிடம் மத்திய மண்டபத்திற்கு அஸ்திவாரம் இட இது சுப வேலையா என கேட்டபோது பாபா அதனை ஆம் என ஒத்துக்கொண்டார். ஷாமா ஒரு தேங்காயை உடைத்து வேலையை ஆரம்பித்தார். உரிய நேரத்தில் வேலை முடிவடைந்தது. முரளிதரன் சிலை ஒன்றுக்கும் ஆர்டர் கொடுக்கப்பட்டது. ஆனால் அது தயாராகும் முன்னே ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. பாபா தாமே முரளிதரர் ஆனார். அத்தருணத்தில் பாபா மிகவும் கடுமையான நோயுற்று இயற்கை எய்தும் நிலையில் இருந்தார். பாபா இயற்கை எய்தினால் வாதாவானது பாபாவின் திருவடிகளால் புனிதப்படுத்தப்பட இயலாமல் போகும் என்றும் அவருடைய பணம் முழுவதும் சுமார் 1.5 லட்சம் ரூபாய் வீணாக்கப்பட்டு விட்டதாகவும் எண்ணி பூட்டி மிகவும் வருத்தப்பட்டார். மனச்சோர்வும் கவலையும் அடைந்தார். பாபா அத்தருணத்தில் இயற்கை எய்துவதற்கு முன் என்னை வாதாவில் வையுங்கள் என்றார். அவரின் அம்மொழிகள் பாபு சாஹிப்பை மட்டுமின்றி மற்றெல்லோரையுமே தேற்றின. உரிய நேரத்தில் பாபாவின் புனித மேனி முரளிதரருக்காக திட்டமிடப்பட்டிருந்த கோவிலின் மேடையை சமாதியாக்கப்பட்டு அங்கே பத்திரப்படுத்தப்பட்டது. பாபா முரளிதரன் ஆனார். வாதாவும் சாயிபாபாவின் சமாதி மந்திர் ஆனது. மறைந்த அவரின் வாழ்வு ஆழங்காண இயலாத அற்புதமான வாழ்வு. பாபு சாஹிப் பூட்டி ஆசீர்வதிக்கப்பட்டவர், புண்ணியம் செய்தவர். அவருடைய வாதாவில்தான் பாபாவின் புனிதமான தூய உடம்பு சயனித்து இருக்கிறது. ஓம் சாய்ராம். சாயின் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைப்போம்.